நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இப்போ நம்ம அதிமுகனுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி இப்போ இன்ஸ்டால்மெண்ட் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த தவணை முறையில வியாபாரம் பண்றது. ஒட்டுமொத்தமா காசு கொடுத்து வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 10,000 ரூபாய் பொருளை 10,000 கொடுத்து வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். இல்லாதப்பட்டவங்க என்ன பண்றது? அதனால ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டா மீதி 9,000, மீதி 900 அப்பப்போ 100, 200, 300, 400 அப்படி தவணை முறையில் கொடுத்து தீர்த்தலாம். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இந்த தவணை முறையில் வியாபாரம் பண்றது பார்த்துருப்பீங்க. ஃபேனு, மிக்சி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, புடவை, பாவாடை, ஜாக்கெட் பிட்டு, பேண்ட் பிட்டு, சட்டை பிட்டை, குழந்தைங்களுக்கு துணிமணிங்க, டேபிள், சேரு, தட்டுமுட்டு சாமானுங்க, இதெல்லாம் அந்த மாதிரி தட்டுமுட்டு சாமானுங்கள்லாம் தவணை முறையில் வியாபாரம் பண்ற மாதிரி இப்ப அந்த தவணை முறையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்ஸ்டால்மெண்ட் பேசிக் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. என்னடா குடியாத்த குமரன் பேசுறது புரியலன்னு பாக்குறீங்களா? தேர்தல் அறிக்கையை தவணை முறையில் விடுறாருங்க. ஆமா, தேர்தல் அறிக்கை சும்மா தவணை முறையில விடுறாரு. ஒன்னா சொல்லிடக்கூடாது. எடுத்தோடனே ஒன்னா தேர்தல் அறிக்கை சொல்லிட்டா படிக்கிறதுக்கு மக்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா குற்றப்பத்திரிக்கை மாதிரி 1000 பக்கம் 2000 பக்கம் வருது. அண்ணன் எடப்பாடி தவளம்பாடியினுடைய அந்த டேபிள் அடி டயர் நக்கி எடப்பாடி அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை குற்றப்பத்திரிக்கை மாதிரி வருது. பக்கம் பக்கமா வருது. 1000 பக்கம் 2000 பக்கம். ஆமா, அத்தனை பக்கமா வருது. இப்ப 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு நினைக்கிறேன். 3ஆம் கட்டம். ஆமா, இப்போ உண்மையான தேர்தல் ஹீரோ வரப்போகுது. உண்மையான தேர்தல் ஹீரோ, உண்மையான தேர்தல் சூப்பர் ஸ்டார் ஹீரோ, உண்மையான சுப்ரீம் ஸ்டார் ஹீரோ தேர்தல் அறிக்கை, உண்மையான மெகா ஸ்டார் தேர்தல் அறிக்கை, உண்மையான அல்டிமேட் ஸ்டார் தேர்தல் அறிக்கை, திமுகவின் தேர்தல் அறிக்கை. எங்கள் தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் வெளியிட போகிற, முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் வெளியிட போகிற தேர்தல் அறிக்கை. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் மீண்டும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய மக்களின் முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கை. அதுதான் உண்மையான அந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுடைய உண்மையான சூப்பர் ஸ்டார், உண்மையான மெகா ஸ்டார், உண்மையான அல்டிமேட் ஸ்டார், உண்மையான ரிபல் ஸ்டார், உண்மையான தமிழ் ஸ்டார். அது வந்த பிறகு இன்னொரு தேர்தல் அறிக்கை அண்ணன் எடப்பாடி டெட்பாடி தவளம்பாடி வெளியிட போறார். இப்ப நேற்றுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்ல. ஆமா, நிறைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். முதல்ல என்ன சொன்னாரு? நம்ம தலைவர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை தொகை, அந்த குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாருல, அதை கிண்டல் பண்ணாரா. 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா? 1000 ரூபாய் கொடுத்தவங்க ஓட்டு போட்டு வரான்னாரு. அப்புறமா நான் 2000 கொடுக்குறேன். எவ்வளோ? நான் 2000 கொடுக்குறேன். அது ஒன்றும் செல்ஃப் எடுக்கல. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாலே நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர், நம்ம சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 1 வருஷம் முன்னாலே சொல்லிட்டார், மீண்டும் திமுக ஆட்சி 2024 வரப்போது. அப்ப நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களின் பேர் ஆதரவோடு 2ஆம் முறை முதலமைச்சரா பொறுப்பேற்றா இந்த மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் வச்சு 2000 ரூபாய் கொடுப்பாருன்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். அட்வான்ஸா சொல்லிட்டார். உன்ன என்ன பண்ணிட்டார் எடப்பாடி? இந்த 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? 1000 ரூபாய் மக்கள் வரி பணம் தானே கொடுக்குறீங்க, உங்க வீட்டு பணத்துல கொடுக்குறீங்களான்னு கேட்டார் எடப்பாடி. அப்புறம் என்ன பண்றாரு? நான் ஆட்சிக்கு வந்தா என்ன முதலமைச்சராக்கனா அந்த மகளிர் உரிமை தொகை நான் 2000 கொடுப்பேன். ஆச்சா, அப்புறமா அது ஒண்ணு செல்ஃப் எடுக்கல. அப்புறமா என்ன பண்ணார்? திடீர்னு ஒரு நாள் அது ஒரு தேர்தல் அறிக்கை. அது முதல் கட்ட தேர்தல் அறிக்கைன்னு நினைக்கிறேன். முதல் கட்டமா 2ஆம் கட்டமா, 3ஆம் கட்டம் வந்து இன்னும் பல கட்டங்கள் வரும். அப்புறமா என்ன பண்ணாரு? மக்கள் மீது நிறைய வரி சுமை இருக்கு. குருவித்தலையில பணங்காய் வச்ச மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தலையில நிறைய வரி சுமை இருக்குது. வரி ஏத்த சொல்றவன் யாரு? நீ வரி ஏத்தலாம் உனக்கு டெல்லியில இருந்து பணம் வராதுன்னு மிரட்டினவன் யாரு? நீ போய் அடிமையா இருக்கிறிய, வாட்ச்மேனா இருக்கிறிய, பியூனா இருக்கிறிய, பாத்ரூம் கிளீனரா இருக்கிறிய, வேலைக்காரனா இருக்கிறிய, பிஜேபி மோடி அமித்ஷா அவன் தான் வரி ஏற்ற சொல்றான். வரி எல்லாம் அவனுக்கு தான் போகுது, நமக்கு இல்ல. நம்ம முன்னாள் வரியும் ஏத்தல. இவரு எடப்பாடி சொன்னார் நிறைய வரிச்சமை தமிழக மக்கள் மீது இருக்கு. அதனால நீங்க என்ன முதலமைச்சரா கிட்டா எடப்பாடிய என்ன எடப்பாடி முதலமைச்சரா கிட்டா ஒரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கறேன். இந்த வரி கட்டி கட்டி நொந்து போயிட்டாங்க. அதனால ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஒரு உதவி தொகையா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறேன். 10,000 ரூபாய் தரேன்ட்டார். உன்னை பத்திரிகையாளர் கேட்டாங்க, தமிழ்நாடு பல லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு நீங்க எப்படி
நீங்களே சொல்றீங்க பல லட்சம் கோடி என்ன 7 லட்சம் கோடி அன்றீங்க, ஒரு நாள் 10 லட்சம் கோடி அன்றீங்க. இவரு ஆட்சி பொறுப்பு டிஎம்கே கிட்ட விட்டுட்டு போகும்போது, அதாவது மக்களை எடப்பாடி ஆட்சி பொறுப்பு துரத்தி திமுக கிட்ட கொடுக்கும்போது 7 லட்சம் கோடி கடன். தமிழ்நாடு 7 லட்சம் கோடி கடன். கஜானா காலி. கஜானா இரும்பு பொட்டியை கூட காய்நாக்கல்ல போட்டு அண்ணன் எட பாடி, தவளம் பாடி, டெட் பாடி, பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டார். பாட்டாரு. இப்ப நீங்க எப்படி குடிக்கணும்னு உடனே எடப்பாடி சொன்னாரு, இல்லைங்க நான் நிறைய வரி கட்டி மக்கள் பிரச்சனை இருக்கிறாங்க, நான் ஒரு குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் தரேன். அதான் எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பேன்? மக்களுக்கு இன்னும் புதுசா வரி எல்லாம் போட்டு, அதாவது பொருளாதார நிபுணர்கள், அரசு அதிகாரிகள், வியாபார பெருங்குடி மக்கள், அரசியல் விமர்சகர்கள், மூத்த முன்னணி தலைவர்கள், இவங்களெல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு நான் எவ்வளவு மக்களுக்கு எப்படியெல்லாம் வரி போட முடியுமோ அப்படியெல்லாம் வரி போட்டு 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதாவது திமுக ஆட்சியில நிறைய வரி போட்டாங்க, மக்களால வரி கட்ட முடியாது, கஷ்டப்படுறாங்க, அதனால நான் உதவியா ஒரு 10,000 தரேன்னு சொன்ன எடப்பாடி, நீ எப்படி அந்த 10,000 கொடுப்பேன்னு கேட்டா மக்கள் மீது வரி போட்டு 10,000 கொடுப்பான்ட்டார். பாவம் அந்த மனுஷன். பிஜேபி காரர் ஏதோ சொல்றான், அமித்ஷா மோடி ஏதோ சொல்றாங்க, ஓனர் சொல்றத லேபர் கேக்குறாரு. இப்ப 2 கட்ட தேர்தல் அறிக்கை வந்துச்சு. இன்னும் நான் சொல்ற மைண்ட் பிக்சர் ஹீரோ, எலெக்ஷன் ஹீரோ திமுக தேர்தல் அறிக்கை இன்னும் வரல. சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் ஆலோசனை கேட்டிருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கை. கழக துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தினுடைய கழக தலைவர் மரியாதைக்குரிய அக்கா திருமதி கனிமொழி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அற்புதமான தேர்தல் அறிக்கை தயாரிச்சு தளபதியிட்ட கொடுத்துறாங்க. அந்த அறிக்கை வந்த பிறகு இன்னும் பல கட்ட, இன்னும் பல இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பார். இப்ப என்ன சொல்றாரு, நேத்து அண்ணன் எடப்பாடி எனக்கு ஓட்டு போட்டு என்ன முதலமைச்சராக்கிடுங்க, ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துறான்ட்டார். அக்காளி அட்ரா 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 தக்க அட்ரா தக்க ஒரு ஃப்ரிட்ஜ். எப்படிப்பட்ட ஃப்ரிட்ஜ் தெரியுமா கொடுப்பேன்? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில நாங்க மிக்சி, ஃபேன், கிரைண்டர் கொடுத்தோம் இல்ல, அதை விட தரமான ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன். இவங்க ஒரு மிக்சி, ஃபேன், கிரைண்டர் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குதா? ஒரு சில வீட்டுல போட்டு நான் பாக்குறேன், வெளியே அந்த பூத்தொட்டி மாதிரி அந்த கிரைண்டர்ல மண்ணெல்லாம் போட்டு பட்டன் ரோஸ், குரோட்டன் செடி, பூச்செடி வச்சுக்கிறாங்க. மீதி எல்லாம் காயெல்லாம் கடிக்கு போயிடுச்சு 6 மாசம். ஆனா 2006 முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலர் டிவி கொடுத்தாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு எல்லார் வீட்டுல அந்த கலர் டிவி இருக்கு. எல்லார் வீட்டுல அந்த கலர் டிவி இருக்கு. என் வீடு உட்பட, என் பக்கத்தில் உட்பட, என் எதிர் வீட்டு உட்பட, என் பின்னால் வீட்டு உட்பட கலர் டிவி இருக்குது. இவங்க கொடுத்த மிக்சி, ஃபேன், கிரைண்டர் என்னாச்சு உங்களுக்கே தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க. மிக்சி, ஃபேன், கிரைண்டர்லாம் காயெல்லாம் கடிக்கு போயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் தரேன், ஓட்டு போட்டுருங்க, ஃப்ரிட்ஜ் தரேன். என்ன ஃப்ரிட்ஜ்? செத்து போனதெல்லாம் கெட்டு போகாம இருக்கிறது வைக்கிறாங்களே அந்த ஃப்ரிட்ஜா? இல்ல மார்ச்சரியில் வைக்கிறாங்களே ஒரு ஃப்ரிட்ஜ். மார்ச்சரியில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் தெரியுமா? மார்ச்சரியில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், பாடி எல்லாம் வைப்பாங்க அழுகி போகாம இருக்கிறதுக்கு. இந்த யாருன்னு தெரியாத இந்த ஆதரவற்ற பிணங்கள் இருக்கும், அந்த பாடி வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜா? ஏன்னா டெட் பாடி எடப்பாடி ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கணும், நம்ம எல்லாரும் டெட் பாடி ஆயிட வேண்டியதான். அப்ப நம்ம எல்லாம் டெட் பாடி ஆயிட்டா என்ன ஆகும்? எடப்பாடி தலைமையில பிஜேபி அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் தமிழ்நாடு மக்கள் டெட் பாடி ஆயிடுவோம். அப்ப தமிழ்நாடு மக்கள் எல்லாம் டெட் பாடி ஆயிட்டு, டெட் பாடி எங்க வைக்கிறது? அது மார்ச்சரியில வைக்கிற ஃப்ரிட்ஜில தான் வைக்கணும். அந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டா எல்லாரும் மார்ச்சரி ஃப்ரிட்ஜ் போக வேண்டியதான். ஓஹோ, வீட்டுல சில்லுன்னு வச்சிருப்பாங்களே, சும்மா சில்லுன்னு தண்ணி குடி, அந்த ஃப்ரிட்ஜா? செல்போன் 1000 ரூபாய்க்கு தரணும் குடுத்தீங்களே, ஞாபகம் குடுத்தீங்களா? எடப்பாடி குடுத்தீங்களா? 1000 ரூபாய் போன் தரணும் அம்மாவே சொன்னாங்க, குடுத்தீங்களா? இப்ப என்ன சொல்றாரு, அது 1500 ரூபாய் போன் தராராம். 1500 ரூபாய் நான் போன் தரேன், ஃப்ரிட்ஜ் தரேன், இஷ்டத்துக்கு அவுத்து விடுறாரு. திமுக தேர்தல் அறிக்கை வந்த உடனே இன்னும் நம்ம 10,000 20,000, நம்ம 20,000 30,000, நம்ம 30,000 40,000, நம்ம 40,000 50,000. நானு நண்பர்களே ஒரு படம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது எனக்கு. நம்ம நடிகர் பாண்டியராஜன் நடிச்ச படம், கூட செந்தில் நடிச்சிருப்பாரு. அவங்க 2 பேரும் என்னன்னு கேட்டா, அந்த படம் பூரா, அந்த படத்துல சொல்றேன், அந்த படம் பூரா ஃப்ராடு வேலையா பண்ணுவாங்க. ஒரு ஏதோ ஒரு பொருளை ரெடி பண்ணிட்டு, இது பழைய காலத்து பொருள், இது ஒரு 500 வருஷத்துக்கு பழைய வாய்ந்த பொருள், இந்த பொருளை யாழ் எடுக்கிறது நிறைய பேர் தயாராகிறாங்க, இது எப்படி ஒரு 50,000 ரூபாய்க்கு போகணும்,
ஒரு ஏழை கடைக்காரங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் ரேட் பெட்டி விசிறுவாங்க. இதை ஏழை எடுக்கிறது யார் ஆகிறாங்க? ஏழை எடுத்து நாங்களே கூட்டு வரோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? செந்திலும் பாண்டியராஜனும் இந்த பிச்சை எடுத்திருப்பாங்க பாரு தெருவில். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரங்க பிச்சை எடுத்திருப்பாங்கல்ல பைத்தியக்காரனுங்க. அந்த பைத்தியத்துக்கெல்லாம் ஒரு 10 பேர் கூட்டு வந்து சொக்கா போட்டு, நீ 5,000 சொன்னா உனக்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பேன், நீ 10,000 சொன்னா உனக்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பேன், நீ 15,000 சொன்னா உனக்கு ஒரு பிஸ்கெட், நீ 20,000 சொன்னா உனக்கு ஒரு பிஸ்கெட் சொல்லி கூட்டு வந்து பைத்தியக்காரில் ரெடி பண்ணி வச்சுட்டு மணி வச்சுட்டு ஏன ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தூரத்துல இருந்து பாண்டியராஜ் பிஸ்கெட் காட்டுவாரு. ஒரு பைத்தியம் 5,000, இன்னொரு பைத்தியம் 10,000, இன்னொரு பைத்தியம் 15,000, இன்னொரு பைத்தியம் 20,000, இன்னொரு பைத்தியம் 30,000, கட்சியில் 50,000 பண்ணினா மணி வச்சுட்டு 50,000 கொண்டு போய் பயில்வான்றாங்கன்னு அதை கேட்பார். அப்போ அந்த பைத்தியங்கள்லாம் பிஸ்கோத்து பிஸ்கோத்து அந்த மாதிரி நாங்க 5,000 ஒரு 10,000, நாங்க 10,000 20,000, நாங்க 20,000 30,000 கட்சியில எடப்பாடி ஓட்டு போட்டா பைத்தியக்காரனுக்கு பிஸ்கெட் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் பிஸ்கெட் கொடுத்துட்டு பிஸ்கோத் காமிச்சிட்டு போயிடுவாரு. பிஸ்கோத் எடப்பாடி டெட் பாடி தவளபாடி எடப்பாடி பழனிசாமி. யாரைத்தாரி ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இப்படியாவது ஜெயிச்சிடணும், ஊரை ஏமாத்தி ஜெயிச்சிடணும். நீங்க பிரிட்ஜ் தரண்டா ஓட்டு போட்டுருவாங்களா? இன்னொன்னு சொன்னாலும் சொல்லுவார், யாரு 7 மணி ஆனா இனிமே டாஸ்மாக் கடை போக தேவையில்லை, என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க. டாஸ்மாக் கடைக்கு யாரும் போக தேவையில்லை, தனியார் மதுபான கடையை அரசாங்கமே எடுத்து நடத்தணும். டாஸ்மாக் கடன் கொண்டு வந்ததே யாருன்னு கேட்டா, டாஸ்மாக் கடன் அந்த திட்டத்தை அரசாங்கமே சாராய வியாபாரம் பண்ணணும் டாஸ்மாக் கொண்டு வந்ததே மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. அதுக்கு காரணம் என்னன்னா, சசிகலா ஜெயலலிதனுடைய மிடாஸ் சரக்க விற்பனை செய்யணும்னா நம்மளே சாராய வியாபாரம் பண்ணோமே அரசாங்கத்தின் சார்பில்னு டாஸ்மாக் கடையை கொண்டு வந்தது அம்மையார் செல்வி ஜெயலலிதா. சசிகலா முதல்ல ஒரு அரசியல்வாதி சாராய கம்பெனி வச்சிருந்து சாராய ஆலை வச்சிருந்து பிராந்தி ஃபேக்டரி வச்சிருந்து யாருன்னு கேட்டா ஜெயலலிதா சசிகலா. மிடாஸ் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்ப என்ன பண்ணுவாரு, இப்ப இந்த பிரிட்ஜ் ஆகி போச்சா, போன் சொல்லிட்டாரா, இப்ப 2,000 ரூபாய் ஏதோ போன் தரப்ப 1,500 ரூபாய் போன் தரண்டா. அப்படி அப்புறம் இந்த 10,000 தரண்டாரா, மக்களுக்கு வரி போட்டு அந்த வரி வாங்கி 10,000 அப்புறம் மகளிர் உரிமை தொகை 2,000 சொல்லிட்டாரா. இப்போ இன்னொன்னு சொல்லுவார், 7 மணி ஆனா இனிமே யாரும் டாஸ்மாக் கடைக்கு போக தேவையில்லை. 7 மணி ஆனா உங்க வீட்டு வாசப்படியில. இது சும்மா ஸ்பிரைட் பாட்டில் தான், தப்பா நினைக்காதீங்க. ஸ்பிரைட் பாட்டிலுக்குள்ள ஃப்ரிட்ஜ் தணிக்குது. ஒரு ஃபுல்லு பாட்டில் ஒரு ஃபுல்லு பாட்டில் வச்சிடுறேன். ஆப்ஷன் கொடுப்பேன், பிராண்டியா விஸ்கியா, ரம்மா ஜின்னா இல்ல பீரான்னா நல்ல சில்லுன்னு 4 பீர் பாட்டில். ஏன்னா சரக்கு அடிக்கிற அளவுக்கு போத வேணா 4 பீர் பாட்டில் வச்சிடுறேன். தந்தூரி சிக்கன் ஆஃபோ இல்ல ஃபுல்லு தான், எல்லாம் ஃபுல்லு தான். தந்தூரி சிக்கன் ஒரு ஃபுல்லு. நீ விரும்புற சிகரெட் மெனு வச்சிரும். கோல்ட் பிளாக் வேணா ஒரு பாக்கெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர், வில்ஸ் வேணா ஒரு பாக்கெட் வில்ஸ், கிங்ஸ் வேணா ஒரு பாக்கெட் கிங்ஸ், இல்ல மல்பார் பீடி வேணும்னா மல்பார் பீடி, இல்ல சுருட்டு வேணும்னா சுருட்டு வச்சிடுறேன். ஒரு சிலருக்கு ஊறுகாய் இருந்தாதான் குடிக்க முடியும், ஊறுகாவும் சைடிஸ்க்கு வச்சிடுறேன். எனக்கு ஓட்டு போட்டுருங்க சொல்லுவார். இப்ப தெரியுமா தேர்தல் கமிஷன் சொல்லிக்கிறாங்க. இப்ப தேர்தல் கமிஷன் டாஸ்மாக் கடையில ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு நீ 10 பேர் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு தேர்தல் கமிஷன் சொல்லிக்கிறது. இப்போ அதிகம்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு அண்ணன் எடப்பாடி சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு தேர்தல் கமிஷன் இப்போ வைன் ஷாப்ல ஒரு நாளைக்கு 10 பீர் வாங்கிக்கலாம், 4 ஃபுல் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 பீர் வாங்கிக்கலாம், 4 ஃபுல் வரைக்கும் வாங்கிக்கலாம். சாராயம் 1 லிட்டர் வரைக்கும் நீ வாங்கிக்கலாம். அதுக்கு மேல சரக்கு கிடையாது. டேய், ஒரு நாளைக்கு 10 பீர் 4 ஃபுல்லு என்னடா ஆவான்? இன்னும் 1 மாசம் தேர்தலுக்கு ஓட்டு போடுறது எவனும் உயிரோடு இருக்க மாட்டானே. லிவர் ஃபெயிலர், கிட்னி ஃபெயிலர் ஆகி மஞ்சா காமால வந்து பூரா பேர் போய் சேர்ந்துருவானே. எனவே எல்லாமே பண்ணுவார் எடப்பாடி அவர்களே. நீ 1 சவரன் தங்கம் கொடுக்கறன்னு சொன்னாலும் உனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். வீடு வீடா வந்து நானே முறவாசல் பண்ணி காலையில உங்க வீட்டு பெருக்கி வெளியே சாணி எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு சாணியில பூசணிக்காய் பூ வச்சு முறவாசல் பண்ணி உன் வீட்டுல பாத்ரூமு தட்டு முட்டு சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டு உனக்கு எல்லா வேலையும் செய்யறனாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் தெளிவாகிறாங்க. மக்கள் ஒரு கட்ட இன்னைக்கு முதல் கட்ட தேர்தல் வேட்பாளர் கூட அறிவிச்சிட்டாங்க. ஏடிஎம்கேல இன்னைக்கு முதல் கட்ட வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. பல முன்னாள் மந்திரிகள் தொகுதி மாறி நிக்கலாம் திமுக பார்த்து பயந்து. எனவே
ஒருவேளை நம்ம தேர்தல் அறிக்கை ஏதாவது லீக் ஆயிடுச்சோ, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் திமுக தேர்தல் அறிக்கை இந்த மாதிரி இல்லையா. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேட்லயும் எந்த மாநில கட்சியும் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுக்கலையா. தேசிய அளவில் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல கூட இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை இல்லையா. அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை தலைவர் தளபதி தயார் பண்ணி வச்சிருக்காராம். அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை தலைவர் தளபதி, மாண்புமிகு துணை முதல்வர், எதிர்கால தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தயார் பண்ணி வச்சிருக்காங்களாம். அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை. ஆமா, அதுல இருக்கோ ஃப்ரிட்ஜ் காப்பி அடிச்சிட்டாரோ. அடுத்து எல்சிடி டிவி கொடுக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவார் 2 நாள் கழிச்சு. அதுல நம்ம தலைவர் தளபதி சொல்லிருப்பாரோ எல்சிடி டிவின்னு. திடீர்னு ஏசி கொடுத்தாலும் கொடுப்போம்னு சொல்லுவார். கரண்ட் பில் யாரும் ஒப்பனா கட்டுவான். முதல்ல எடப்பாடியிலே ஜெயிக்க போறதில்ல, அங்கே அவன் சொல்லி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோ. எனவே தேர்தல் ஜுரம், தேர்தல் பயம் வந்துட்டதால் இஷ்டத்துக்கும் நெருப்பண்ணா வாய் சுடவா போகுது. நாக்குக்கு நரம்பா இருக்குது. சொல்லு, நாக்குக்கு நரம்பா இருக்குது, எது வேணா சொல்லலாம். அதனால் இப்போ அநேகமா நாளைக்கு நாளன்னைக்கு தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணிடுவார் தலைவர். தேர்தல் அறிக்கை தலைவர் தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ண உடனே 4ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை தவணை முறையில் 3 கட்டமா அறிவிச்சிட்டார் எடப்பாடி. தலைவர் தளபதி அவர்கள் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட உடனே 4ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை உடனே எடப்பாடி வெளியிடுவார். அதோட நிக்காது. 2ஆம் தேதி நம்ம தலைவர் தளபதி திருவாரூர்ல தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றார். அப்போ தளபதி 10 நாளைக்கு ஒரு முறை புதுசா சொல்லுவார். அந்த ஊருக்கு போகும்போது இது நாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா இதை சொல்ல போறோம், இதை கொடுக்குறோம் சொன்ன உடனே அடுத்த ஊர் சொல்லுவார். நான் கொடுக்க, அதோட நான் இன்னும் அது ஒரு படி மேல போய் கொடுப்பேன், ஒரு படி மேல போய் கொடுப்பேன், ஒரு படி மேல போய் கொடுப்பேன். நாளைக்கு நாங்க யாருன்னா எங்களை மட்டும் ஜெயிக்க வைங்க, எங்க உயிரே உங்களுக்காக கொடுக்கறோம்னு சொல்லிட்டா அண்ணன் எடப்பாடி சொல்லுவாரு, என்ன மட்டும் நீங்க முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைங்க. அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே என் கழுத்தை தனியா வெட்டி எடுத்துன்னு வந்து அப்படியே நான் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிடுறேன், என் உயிரே குத்துறோம்னு சொன்னாலும் சொல்லுவார். சின்ன பசங்க பேப்பரை பார்த்து காப்பி அடிப்பாங்க. திமுக திட்டத்தையே தேர்தல் அறிக்கையா கொடுத்திருக்கிறார். 10ன்றது 20 எடப்பாடி. எனவே இதெல்லாம் ஒரு நகைச்சுவா இருக்குது. நம்மளாம் ஒரு நகைச்சுவா போவோமே. இனிமே நம்ம சேனல்ல தினமும் பேசுவோம், நிறைய காமெடியா போவோம். என்ன சொல்றது, நிறைய காமெடியா போவோம். பாம்பாட்டி மாதிரி கை ஆட்டிக்கின்னு கோல்கேட் விளம்பரம் மாதிரி பள்ளி இடிச்சுன்னு சிச்சுன்னு எடப்பாடி கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதி. அப்பா அதுல என்ன சொல்றாங்க, எடப்பாடி பார்த்தா எவ்வளோ 28 சீட்டு தான் கொடுத்தாரு, 27 28 தான் கொடுத்தாரு பிஜேபிக்கு. முன்னும் 50 60 எத்தனை தொகுதியில நிக்கிறாங்க பத்தி எடப்பாடி. வீரண்டா, ஆண்மகண்டா, ஆளுமைடா, மயிறு. ஆனா எடப்பாடி அவன் பிஜேபி சொல்றாடே இவ்வளவு தொகுதி போறோம், அதுக்கே என்கிட்ட ஆள் இல்ல, இதுவே நான் 2 3 ஜெயிச்சா பெரிய விஷயம். இப்ப நீ 178 இல்ல 170 ஏடிஎம் நீயா? எல்லாமே நான் தானே, எல்லாமே நான் தானே. நீ கொலை பண்ணது, ஊழல் பண்ணது ஆதாரத்தோட ஃபைல் என் டேபிள் இருக்குது. நீ இல்லாம 10 முன்னாள் மந்திரி ஃபைல் என் டேபிள் இருக்குது. நீங்க 10 பேர் தாண்டா அதிமுக. 10 பேர் தூக்கி போய் திகார்ல போட்டா அதிமுக காலி. அத்த எண்ணிக்கை இருந்தாலும் அண்டாக்கா கசும் அபுக்கா உசும் திறந்து விட சீசேன்னு எப்படி அலிபாபா 42 திருடன் குகத்தை திருடன் உள்ள போறானுங்க. அந்த மாதிரி இந்த திருட்டு கூட்டம், எடப்பாடி பழனிசாமி திருட்டு கூட்டத்தினுடைய அந்த கொள்ளை கூடாரத்துக்கு முன்னால எப்பயோ நின்னு அந்த கொகைக்கு முன்னால மோடியும் அமித்ஷா சொல்லிட்டாங்க, அண்டாக்கா கசம் அபுக்கா உசும் எடப்பாடிய திறந்துட சீசேன்னு திறந்து அவன் உள்ள வந்துட்டான். அவன் உள்ள கேப்சர் பண்ணிட்டான். தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுக காலி பண்ணி கப்புன்னு குடிச்சுவான். அதனால எத்தனை சீட் அவனுக்கு கொடுத்தா அவன் தான் பார்த்து உனக்கு கொடுத்துக்கிறான். எனவே எடப்பாடியார உடு, என்னன்னா தேர்தலிக்க விடுறியோ உடு, என்னது என்னன்னா தேர்தலிக்க விடுறியோ உடு. ஒன்னு கூட நடைமுறைக்கு வராது தேர்தலிக்கான தலைவர் தளபதி சொன்னார்னா அவர் எல்லாமே செய்வார். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். வாக்களிப்பீர் உதயசூர சின்னத்தில். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.